பார்த்து நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் அநேக வேளை ஆண்டவரே நீர் என்னை மறந்து விட்டோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? குடும்பங்களில் பிரச்சனை, குழப்பம், குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை, மனக்கவலை, கடன் பாரங்கள், இனி நஷ்டம், லாபம் இல்லை, வருமானம் இல்லை, வருமானம் இல்லாத சூழ்நிலை, காத்திருந்து நாம் நினைத்த சில காரியங்கள் நடக்காததால், நாம் நினைத்தபடி பிள்ளைகளின் வாழ்வு இல்லாததால் நம்முடைய பாவத்திற்கு ஜெபிக்கிறோம். ஆனால் அதிலிருந்து விடுதலை கிடைக்காதது. அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே என்று நாம் நினைக்கும் போது நம்மை எவர்களும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையால் இப்படி கண்ணீர், கவலை, வியாதி, உபத்திரவம், வேதனையில் இருக்கும்போது தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவப்பிள்ளே நான் உன்னை மறப்பதில்லை என்று. தேவப்பிள்ளே எதற்கும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா நம்மை மறப்பதே இல்லை என்று சொன்னால் 100க்கு 100 அவர் கைவிட மாட்டார்.